எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த பிரியாணினாலே ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு தான் இல்லை? அதுவும் முருங்கைக்காய் பிரியாணினா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்ல. அதுலேயும் ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசி வச்சு இந்த பிரியாணியை செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம நிறையா முருங்கைக்காய் தேவைப்படும். ஒரு 2 பேர் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு 10 முருங்கைக்காய் வேணும். கொஞ்சம் முத்தின மாதிரியான சைஸில் இருக்க முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. முத்தினதுன்னா முத்தி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெரிய சைஸ் முருங்கைக்காய், அப்போ தான் அதனுடைய ஃப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம எடுக்க முடியும். ஒரு 10 முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசியை நான் ஒரு 2 டம்ளர் அரிசி தான் போட்டு செய்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்.